அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மீனராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 சனியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விரைய சனி முடிஞ்சுது. இப்போ ஜென்ம சனி மார்ச் 29ஆம் ஜென்ம சனிக்கு மீனராசி உள்ளே வராங்க. அப்போது விரைய சனினா என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்கு கண்டிப்பாக நிறையா விரயத்தை சந்திச்சிருப்பாங்க. அப்புறம் தூக்கம் கெட்டு போயிருக்கும். தூக்கம் கெடுற அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். அவர் 12ஆம் இடத்துலேருந்து உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்கறனால குடும்பம் சம்மந்தப்பட்டது, தன சம்மந்தப்பட்ட விரயங்கள், வரக்கூடிய பணத்தில் நிறைய விரயங்கள், தன பிராப்தத்தில் வந்து நிறைய விரயங்கள், எதிர்பார்த்த இடத்துல பணம் வராத விரயங்கள், எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த தொகை வராத ஒரு விரயங்கள், எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த தொகை வராத ஒரு விரயம், இல்லை தாமதம், இல்லை அதுக்கான மன உளைச்சல். அப்போ அந்த பணம் வரலைங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வட்டி வாங்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கான கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகும். ஸோ அந்த விரயங்கிறது வந்து தேவையற்ற விரயம். அப்படின்னா நம்ம வந்து அதிக லெவலில் அதிக வட்டி ரேட்டை வாங்கி அதிகமாக வட்டி கட்டுறது தான் வந்து தேவையற்ற விரயம். வரக்கூடிய வருமானத்தை கட் பண்ணிடும். அங்கேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயத்துலேருந்து 3ஆம் பறவை 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பிளாக் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வெளியிலேருந்து வந்து கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை வரும். வெளியிலேருந்து கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா 100% வந்து நீங்கள் வந்து அதுக்கு திரும்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். திரும்பி கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது இன்னொரு இடத்துல வாங்கி கட்டுற மாதிரி வரும். அப்போ டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி வரும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சில சொத்துக்கள் வந்து இழக்க நேரிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மற்றவங்க கட்டுற வட்டியை விட நம்ம வந்து 2 டியூ 3 டியூ